அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செய்தி. வருஷமும் 2015 முதல் ஜூன் 21 உலகமெங்கும் பத்தாஞ்சலி யோக சமிதி சார்பாக இன்டர்நேஷ்னல் யோகா டே கொண்டாடிட்டிருக்கிறோம். அதேபோல் இந்த வருடம் ஹொசூர் மாநகரத்தில் KAP கல்யாண மண்டபத்தில் காலையில் 6 மணி முதல் 8 மணி வரை இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். பத்தாஞ்சலி யோக் சமிதி பாபா ராம்தேவ் குருஜி அவர்களால் துவக்கப்பட்டது. இன்றைய தினம் உலகமெங்கும் பத்தாஞ்சலி யோக சமிதி சார்பாக இலவசமாக யோகாவை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதேபோல் ஒசூர் மாநகரத்தில் பத்தாஞ்சலி யோக சமிதியின் மாநில தலைவர் பாரஸ்மால்ஜி அவர்களால் கிட்டத்தட்ட 10 to 15 சென்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். இலவசமாக யோகாவை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். Everybody wants to have good health, but nobody wants to take risk. Nobody wants to strain their body. Sound mind in sound body and சொல்கிறாங்க தவிர சவுண்ட் பாடி இன் சவுண்ட் மைண்ட் அப்படின்ட்டு எங்கேயும் சொல்ல மாட்டோம். ஸோ எதுக்காக இது சொல்ல வர்றோம்னா, நாங்கள் மூளைக்காக தான் அதிகமாக வேலை கொடுத்துட்டு இருக்கணும் தவிர உடம்புக்கு வேலையே கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கிற போது மூளை எப்படி வேலை செய்யும்? ஸோ இந்த இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பத்தாஞ்சலி யோக சமயத்தில் நாங்கள் எப்படி ஹவு டு கண்ட்ரோல் அவர் மைண்ட், ஹவு டு ஹேவ் குட் ஹெல்த், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒன் மோர் point I would like to state why June 21st is being celebrated as the International Yoga Day. There is a science behind it. June 21st will be the longest day of the year. That is why at the behest of our beloved Prime Minister Narendra Modi, the United Nations has accepted his proposal and accepted to celebrate June 21st as the International Yoga Day. So I request எல்லாருமே ஜூன் 21 KAP கல்யாண மண்டபத்துக்கு வாங்க. So that let us share so many facts, so many messages, so many information about yoga. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹொசூர் நகரத்தில் இந்த வாட்டி அந்தராஷ்டிரிய யோகா தினம் நம்ம கொண்டாட போகிறோம். இந்த யோகா தினத்தை 21 ஜூன் சனிக்கிழமை KAP கல்யாண மண்டபத்தில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காலைய பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம கொண்டாட போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடும் வரணும்னு நாங்கள் வருகை வரவிக்கிறோம். இந்த யோகா தினத்தை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உடல் ஆரோக்கியம் வேணும். இந்த கலியுகத்தில் இத்தனை கல்விகள் நம்ம தினமும் சாப்பிட்றோம், தெரியாமல் தெரிஞ்சு இத்தனையோ பொல்யூஷன் நம்ம உடம்புக்குள்ளார போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு தண்ணியிலும் பொல்யூஷன் இருக்குது, சாப்பிட்ற ஃபுட்லும் பொல்யூஷன் இருக்குது. நம்ம கேட்குறக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்குள்ளாரும் பொல்யூஷன் இருக்குது. இந்த பொல்யூஷன்லேருந்து நம்ம எப்படி தப்பிச்சிட்டு வெளியே போக முடியும்? அதுக்கு தான் ஒரே ஒரு நம்மக்கிட்ட சமாதானம் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது, யோகா. எங்கே பார்த்தாலும் ரோகங்கள் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. நம்மளோட ரிஷி முனிவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, நத்தஸ்ய ரோகோ ந ஜரான மிருத்யு பிராப்தஸ்ய யோகா அக்னிமயம் சரீரம். இந்த உடம்பை தினமும் நம்ம யோகா அக்னியில் தபஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு எந்த ரோகங்கள் வராது. யோகா ஃபார் ஹெல்த்தி பாடி, யோகா ஃபார் பியூட்டினஸ், யோகா ஃபார் யங்னஸ், யோகா ஃபார் அர்த், யோகா ஃபார் ஹெல்த். இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லோரும் இந்த நல்ல ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். அன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரீ ட்ரெஸ்ஸில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க. நம்ம எல்லோரும் ஒற்றுமையோடும் இந்த யோகா டே செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை தேவை இருக்குது, ஒரு யூனிட்டி தேவை இருக்குது. உடம்புக்குள்ளார ஒரு யூனிட் இருந்தால் தான் நம்ம நல்லா பேச முடியும், நல்லா வாழ முடியும், நல்லா போராட முடியும். ஒரு நம்ம சொசைட்டிக்குள்ளார ஒரு யூனிட் இருந்தால் தான், தேசத்துக்குள்ள ஒரு யூனிட் இருந்தால் தான் நம்ம தேசத்தை காப்பாற்ற முடியும். அதனால தான் யோகா தினம் எல்லாருக்கும்
எல்லோரும் கண்டிப்பாக அன்றைக்கி வரணும், ஒரு நல்லபடியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். நன்றி. வருகை திருப்பி நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம். நன்றி. ஓம்.